ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி விவர்ஸ் செடியோட அப்டேட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அன்னைக்கு இந்த இடத்தெல்லாம் ஒதுக்குனேன்னு சொன்னேன்ல விவர்ஸ். இங்கே பாருங்க, இதில் கம்பு, கேப்பை, அப்புறம் அரைக்கீரை எல்லாம் போட்டதில் இங்கே பாருங்க நல்லா ஓரளவுக்கு தழுத்துட்டாங்க. இங்கனக்குள்ள கொஞ்சம் தண்ணி எப்ப பார்த்தாலும் பெலங்கிட்டே இருக்கனால, ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மொளச்சிருச்சு. அந்த சைடு இருக்கெல்லாம் அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுமா தான் மொளச்சிருக்காக. அதுக்கு முன்னாடி விவர்ஸ் இப்ப நம்ம வெயில் காலம் ஆரம்பிச்சனால, கொஞ்சம் காய்கறி விதைகள் தான் போட்டு விடுவோம்ன்னு சொல்லி, மண் கலவலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க விவர்ஸ், எல்லாத்துலயுமேவும் அந்த என்னது நம்ம கோழிக்கு போட்டிருந்தோம் பாருங்க அடியில. அந்த இந்த தூளுகளா போட்டு வச்சிருந்தோம்ல, ரம்பத்தூள் மாரி, அத அடியில போட்டு கொஞ்சம் இது பண்ணி கலந்து வச்சிருக்கேன். இத்தனை இதுலயுமே கலந்து வச்சிருக்கேன். அதுபோக செக்கப்புக்கு முந்தாநேத்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போயிட்டு வர்ற வழியில ஒரு ஆடு வளர்க்குறவங்கட்ட கேட்டு, இந்த பாருங்க, இந்த பை நெறையா என்ன செஞ்சிருக்கேன், ஆட்டோட உரம் அள்ளிட்டு வந்திருக்கேன். இத என்ன செய்யணும், நாளைக்கு வெயில்ல நல்லா காய போட்டுட்டு, நல்லா நுணுக்கி வச்சுக்கிடணும். நுணுக்கி வச்சுக்கிட்டு நம்ம செடிகளுக்கு எல்லாமே என்ன செய்யணும், ஒரு ஒரு கைப்பிடி போட்டு விட நல்லா செடி நல்லா சிறப்பா இருக்கும். நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். அதுபோக சீக்கிரம் நல்லா என்ன செய்யும், பூக்கள் பூக்குறது, காய் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா சிறப்பான ஒரு உரமா இருக்கும். இந்த வெயில் நேரம் விவசாயம் 2 தடவ தண்ணி விடுங்க. நான் காலையில ஒரு தடவ விட்டுட்டேன். கொஞ்சம் ஈரப்பதமா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்யணும், சாயங்காலமா ஒரு 6 மணி போல இன்னொரு தடவ தண்ணி இலையெல்லாம் ஃபுல்லுமே என்ன செஞ்சிடணும், தெளிச்சு விடணும்னு வச்சிருக்கேன். அதுபோக செம்பருத்தி செடி இந்த வெயில்ல வச்சோம்ல, இந்த மண்புழு உரமும் குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய அபண்டன்ஸா மொட்டு வச்சிருக்காங்க. எல்லா தளிர்லுமே இந்த பாருங்க முனையில முனையில தான் மொட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாம நான் என்ன செய்றது, காலையில பழைய சோறு தண்ணி இருக்கு பாருங்க, அதத்தான் என்ன செஞ்சுவேன், செடிகளுக்கு காலையிலேயே குடுத்து விட்டுருவேன். செம்பருத்தி செடிக்கு மட்டும் பழைய சோறு தண்ணி, அந்த புளிச்ச தண்ணி அதெல்லாம் குடுக்கறனால என்ன செய்யும், செடிகள் நல்லா கிளீனா இருக்கும். கிளீனானா அந்த பூச்சி இல்லாம இருக்கும். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க, இளந்தளிரானாலும். அதனால நீங்களும் பழைய சோறு தண்ணி இருந்துச்சுன்னா சரி, இல்லைனாக்கா அரிசி சோறு வடிப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியுமே 2 நாள் தண்ணி கலந்து புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சுட்டு இந்த இலை மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, நான் அடியில மண்ணுக்கு குடுத்தாலும் சரி, செடியில ஒரு பூச்சி தாக்குதல் இருக்காது. ஏன்னா வெயிலுக்கு நெறைய மாப்பூச்சி வரும். அதுக்கு நீங்க அத அப்படி குடுத்தீங்கன்னா சரி, மாப்பூச்சி பிரச்சனையே வராது. செடி நல்லா சிறப்பா ஆரோக்கியமா இருக்கும். எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு 2 பூ பூக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இங்க 1, இந்த இடத்துல 1. அதே மாரி இந்த செடி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க குடுத்தாங்க. சின்னதா பொடி கிளையா குடுத்தாங்க. நான் என்ன செடின்னு தெரியலன்னு சொல்லி வச்சேன். ஆனா இப்ப பார்த்தா நல்லா ரெட் கலரா மேல இட்லி பூ மாரி கொத்து கொத்தா அப்படியே பூக்குது. ஆனா சாயங்காலம் ஆனவுனே என்ன செஞ்சுருது, இந்த பூ அப்படியே வாடின மாரி சுருங்கிடுறாங்க. இந்த இலையெல்லாம் தூங்கும்ல, அதே மாரி தூங்கிருது. அப்புறம் காலையில ஃப்ரெஷ் ஆயிருது. இது என்ன செடின்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செடி பேர் தெரியாது. ஆனா இத மாரி இன்னொன்னு கிளைய ஒடிச்சு, இன்னொரு இதில வச்சேன். அதுவும் நல்லா தழுத்துக்கிட்டு வருது. இது பார்க்க நல்லா அட்ராக்ஷனா இருக்க பூ அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். அதுபோக சங்கு பூவுலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா அடுத்தடுத்து நெறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்காக. அடுத்தாப்புல வெள்ளை சங்குப்பூ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுவும் நல்லா சிறப்பா வந்துரும். இந்த இந்த இதில என்ன செஞ்சுச்சு, மண்புழுவா நெறைய இருந்துச்சு. அதனால இதில என்ன செடி வச்சாலும் வராம இருந்துச்சு. என்ன செஞ்சேன் இன்னைக்கு, அத நல்லா தட்டி என்ன செஞ்சுட்டேன், இந்த கோழி தான் உள்ள வளர்க்கணும்ல, அதுக்கு வச்சாச்சு. அதுக்கெல்லாம் இப்ப மண்புழுவெல்லாம் பெரக்கி சாப்பிட்டான்னா, நல்லா மண்ணுமே நல்லா வளமா மாறிரும். வளமா மாறிடுச்சுன்னா சரி, செடி நல்லா அடுத்தாப்புல அதில வைக்கும்போது, அதோட எச்சங்களையும் கலந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மண்ணு நல்லா சிறப்பான, நல்ல தரமான மண்ணாயிரும். இந்த மல்லிகைப்பூ செடி இந்த மகளிர் தினம் வந்துச்சுல, அதுக்கு தான் என் மகன் வாங்கி குடுத்தாப்புல. அத நடவு பண்ணி இப்ப தளிர் அடிச்சுட்டாங்க.
பாருங்க சூப்பரா தளிர் அடிச்சிருச்சு. அடுத்தாப்புல இதுலயே மொட்டு வரப்போறாக. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதில கட் பண்ணி விட்டோனே நெறைய தளிர் அடிச்சிருக்கு. இந்த நித்திய மல்லியுமே. தேங்க் யூ.